ஹலோ எவ்ரிவன், நான் வதீமு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரியாம்பிள் சின்ன டாபிக் தான். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரலாம் எதிர்பார்க்கலாம். ஸோ சின்ன டாபிக் தான், சீக்கிரம் முடிச்சிடலாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள்ங்கிறது என்று சொல்லியிருக்காங்க, ஒரு இன்ட்ரோடக்டரி சிஸ்டம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரியாம்பிள்ங்கிற ஒரு இன்ட்ரோடக்டரி சிஸ்டம் தான். அதுக்கு கான்ஸ்டியூஷனோட ஒரு இன்ட்ரோடக்டரி சிஸ்டம். அது கான்ஸ்டியூஷனோட எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? ஃபிலாசபி, வேல்யூஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இதுதான் நம்மளோட ப்ரியாம்பிள் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அது எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னா, ப்ரியாம்பிள் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரியாம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட நம்ம ப்ரியாம்பிள் வாங்கியிருக்கோம். அதே இது இந்தியாவோட லாங்குவேஜ் ஸ்டைல், அந்த ப்ரியாம்பிள் எழுதியிருக்காங்க, அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்டரி சிஸ்டம். ஸோ இது கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபி, வேல்யூஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் வாங்கியிருக்கோம். அது லாங்குவேஜ் ஸ்டைல் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு சில பேர் ப்ரியாம்பிளை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எர்னஸ்ட் பார்க்கர், அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீ நோட்டுன்னு சொல்லியிருக்காரு. கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. தக்குதாஸ் பார்கர் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருக்காரு? ட்ரீம் சோல் ஆன் சேரிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. கல்கிவாலா ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. கே முன்சி இருக்காரு பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப். ஹிதயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரியாம்பிள யூஎஸ்ஏயோட டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்குங்க, அதோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது முக்கியமான கொஷின்ஸ். இது கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி இது சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது, ப்ரியாம்பிள் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுமாதிரி இன்னொன்று என்ன, ஹிதயத்துல்லாவுமே நமக்கு சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருமே, தக்குதாஸ் பார்கரும் ஹிதயத்துல்லாவும் ரெண்டு பேருமே சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரெண்டு பேரும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி தக்குதாஸ் பார்க்கர் இல்லையா, அவர் சொன்னது என்னன்னா, சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் இது என்னன்னு சொல்லுவாருன்னா, இவர் கீன்னு சொல்லுவார். கீ, எர்னஸ்ட் பார்க்கர் கீ நோட்டுன்னு சொல்லுவார். இது ஒரு கீன்னு சொல்லுவார். ஜுவல், யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவார். யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது தக்குதாஸ் பார்க்கர். ஓகேங்களா? சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லை கீ, வெறும் கீ நோட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கர், எர்னஸ்ட் பார்க்கர். வெறும் கீ, ஜுவல்லு, யார்ட் ஸ்டிக் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது தக்குதாஸ் பார்க்கர். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம். கல்கிவாலா ஐடென்டி கார்டு, பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப், முன்சி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருக்காரு, ட்ரீம் சோல் ஆன் சேரிஸ்ட், இதெல்லாம் நல்லா பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்து டைம்லைன். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்போ ப்ரியாம்பிள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு இருக்காருங்களா, அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் கொண்டு வந்திருக்காரு. எப்போது? 1947 22nd June. அப்போ வச்சு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? அப்போது 22nd June 1947 ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள். அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க? அடாப்ட் பண்ணது 26 November 1949 கான்ஸ்டியூஷன் டே சொல்லியிருக்கோங்களா, அப்போ தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ? 1950 26 January ஃபோர்ஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரே ஒரு மட்டும் தான் இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. எப்போ இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின். எத்தனை தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான், ஒன்லி அமெண்ட்மெண்ட்டு. இந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான். என்ன அமெண்ட்மெண்ட்டு? 42nd அமெண்ட்மெண்ட்டு. 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976. அது ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா,
3 வேர்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ, சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த டைம்லனா இந்திரா காந்தி பிஎம் அவரோட இந்திரா காந்தியோட டைமில் தான் இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. 1976 47 படி சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி 3 வேர்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட். ஒரே அமெண்ட்மெண்ட் தான் பிரியாமலுக்கு போட்டுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து இப்போ பிரியாமில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு having sovereignly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to it all its citizens சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சொல்கிறது நம்ம இந்த 2 வேர்டு வந்து சோஷியலிஸ்ட், செக்குலர் இந்த 2 வேர்டு வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் இது 2 முக்கியம். 2 வேர்டு புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வெறும் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தப்போ 1976 இந்த 2 வேர்டை ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை வேர்டு வந்துருக்கு? 1 2 3 4 5 வேர்ட்ஸ் 5 வேர்டு புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இது முக்கியம். அடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status of opportunity and to promote among them all, fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. இதில் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இன்டெகிரிட்டி சொன்னால எஸ்எஸ்ஐ இன்டெகிரிட்டி வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன இருக்கும்? யூனிட்டி ஆஃப் த நேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ புதுசாக யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. In our Constitution Assembly this 26th day of November 1949 to hereby adopt enough and give ourselves this constitution அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் முக்கியம். இது வந்து பின்னாடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஒவ்வொரு வேர்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. 3 வேர்டு ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா இதில் வந்துருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். இதில் அடுத்து ஸோ இப்போ ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் பார்த்துருவாங்களா? ஒரு வேர்டும் ஓகே. ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸில் என்னென்ன ஜஸ்டிஸ்னால் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? இதை எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது எந்த பார்ட்டை குறிக்குது அப்படின்னா பார்ட் 4 டிபிஎஸ்பி ரைட் டு ஓட்டு அது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேங்க? இதுக்கு சும்மா எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ அதுக்காக எந்த ஜஸ்டிஸ்? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதாச்சும் சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் எல்லாமே வர்றது இந்த ஜஸ்டிஸ் வரும். ஜஸ்டிஸில் எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க? ரஷ்யாவிலேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அடுத்து லிபர்ட்டி தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப், நாட் அப்சல்யூட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 19 ஃப்ரீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும் இல்லையா 19ல் அது ஸோ அந்த இதுலேருந்து எடுத்துருக்காங்க லிபர்ட்டி. அடுத்து ஈக்குவாலிட்டி ஸ்டேட்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ஈக்குவாலிட்டி, கிராட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன் எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஈக்குவாலிட்டி இருக்குது. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 14 and 15 பிடிக்குது. அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டினா டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ளஸ் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். ஓகேயா? ஃப்ரெட்டர்னிட்டி டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ளஸ் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் இது ரெண்டுமே சேர்த்து வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடி யூனிட்டி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இன்டெகிரிட்டி சேர்த்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும் ஆர்டிகல் 51A அது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னு மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸில் என்னென்னங்க? சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். லிபர்ட்டியில் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப்பு அதுக்கு ஆர்டிகல் 19. ஈக்குவாலிட்டியில் என்னென்ன? ஸ்டேஜஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கிடைக்கணும். அதே மாதிரி இது டிக்னிட்டி
dignity of individual and unity and equality of nation. இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் ஒரு லைன் பை லைனாக படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கு இல்லைங்க லாஸ்ட்டு, இந்த 3 ஸ்லோகனும் எங்கேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்லோகன்லேருந்து எடுத்துப்பாங்க. 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இருக்கும். அப்போது இந்த ஸ்லோகன் இருக்கும், அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருப்பாங்க. யார் இன்ஸ்பயர் ஆனாங்க? அம்பேத்கர் தான் இதை வந்து அந்த வேர்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். அவர் தான் இன்ஸ்பயர் ஆகி இதை வந்து ப்ரியாம்பிளில் சேர்த்துருப்பார். ஓகேங்களா? இதை கேட்பாங்க, யார் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கூட இது ஒரு கொஷனை கேட்கலாம். அதுமாரி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எந்த ரெவல்யூஷன் வந்து எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் வந்து அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து சாவரின். இப்போ ஒவ்வொரு விட பார்க்கலாம், 5 விட பார்த்தோம்ல. சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். சாவரின் அப்படின்னா இந்தியா இஸ் எக்ஸ்டர்னலி ஃப்ரீ, நோ ஃபாரின் கண்ட்ரோல். அதாச்சும் நம்ம யாரும் வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, நம்மளா ஒரு தனி நாடு, நம்ம ஃப்ரீயாக இருக்கும், அதை தான் அப்படி சொல்கிறாங்க. லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் எனி லா, நாட் அ டொமினியன் பிரிட்டன். பிரிட்டன் மாதிரி நம்ம டொமினியன் தான் கிடையாது, நம்ம வந்து எக்ஸ்டர்னலி ஃப்ரீ, யாருமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோஷியலிஸ்ட் நம்ம மிக்சட் எக்கனாமி, அதாச்சும் சோவியத் ஸ்டேட்ஸ் அசோசியேஷன் இல்லாமல் இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மன்மோகன் சிங் கூட இது பண்ணியிருப்பார். மன்மோகன் சிங் தான் இது லிபரலைஸ் பண்ணியிருப்பாருங்க, லிபரலைஸ் எக்கனாமி 1991. ஸோ இது மிக்சட் எக்கனாமி மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சோஷியலிஸ்ட் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து செக்குலரிசம்னா நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அஃபிஷியல் ரீஜியன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லா ரீஜியனும் நமக்கு ஈக்குவல் தான். ஓகேங்களா? மற்றது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது, இதை தான் ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, யார் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எல்லா ரிலீஜியனுமே நம்ம இதில் ஈக்குவல், அதுக்கு பேர் தான் செக்குலர். ஓகேங்களா? சாவரின்னா என்ன? நமக்கு வெளியே எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, நம்ம ஓனாக இருப்போம், நம்மளால் எந்த லா வேணாலும் மேக் பண்ண முடியும், யாரும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோஷியலிஸ்ட்னா மிக்சட் எக்கனாமிக், பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் ரெண்டுமே மிக்சட் எக்கனாமிக் மாடல். ஸோ செக்குலர்னா என்னங்க? செக்குலர்னா ஒரு அஃபிஷியல் ரிலீஜியனும் ஒன்று கிடையாது, எல்லா ரிலீஜியனுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும், அதுதான். ஓகேங்களா? அடுத்து டெமோக்ராட்டிக்னு டெமோக்ரஸி, மக்களாட்சி. நம்ம வந்து பீப்புள் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம யார் ஆளுங்களும் நம்மளாக தேர்ந்தெடுக்கணும், நம்ம வந்து டெமோக்ரஸியை தான் ஃபாலோ பண்ணுறோம், மக்களாட்சியை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட் டு ஓட், அதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் 18+ இயர்ஸ் வரைக்கும் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்காக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்க, அதுதான் நம்மளோட டெமோக்ராட்டிக். ஓகேங்களா? நம்ம மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்து ரிபப்ளிக்னா நோ ஹெட், அதாச்சும் வாரிஸ் இவங்களுக்கு இவங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம தான் எலெக்ட் பண்ணுறோம், நம்ம தான் அவங்க செலக்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? பிரசிடெண்ட்டாக நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து ரிபப்ளிக். பப்ளிக் ஆஃபீஸஸ் ஓப்பன் டு ஆல் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? பப்ளிக் ஆஃபீஸுங்கிறது சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஓப்பன், இவங்க அவங்கலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் காமன் தான். ஓகேங்களா? இது வந்து ரிபப்ளிக். அடுத்து இது சும்மா ட்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த 5 வேர்டு ஞாபகத்துக்காக. ஏன்னா சம் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ரன், சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக். சும்மா இதுக்காக என்ன ஞாபகம், சம் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ரன். ஓகேங்களா? ஸோ இது 5 வேர்டுக்குரிய மீனிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னங்க, சாவரின்னா என்னது? நம்ம எக்ஸ்டர்னலாக யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, நம்ம ஓனாக இருக்கும். ஓகேங்களா? சோஷியலிஸ்ட்னா மிக்சட் எக்கனாமி, பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட், ஒரு லிபரலைஸ்ட் எக்கனாமி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். செக்குலர்னால் ஒரு அஃபிஷியல் ரிலீஜியன்லாம் கிடையாது, எல்லா ரிலீஜனும் ஈக்குவல் தான். டெமோக்ராட்டிக்னா நம்ம பீப்புள் செலக்ட் பண்ணுறவங்க, நம்ம பீப்புள் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம், நம்ம மக்களாட்சியை தான் ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து ரிபப்ளிக்னா யாரும் ஹெரிடிட்டரியை ஃபாலோ பண்ணலாம், அவங்க வந்து எல்லாத்துக்கும் பப்ளிக் ஆஃபீஸஸ் எல்லாத்துக்கும் காமன் தான், எலெக்ட் பண்ணுறவங்க தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒரு சில கேசஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸு.
அதாச்சும் ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னா பெர்பாரி யூனியன் கேஸ். பெர்பாரி யூனியன் கேஸ் 1960 சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்னா ப்ரீஆம்பிள் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு பார்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம கேஸை வந்து பார்த்த கேஸ் தெரியுமா, என்ன டேட் என்ன, ஏப்ரல் 24 1970. இது மறந்துடாதீங்க. 13 ஜட்ஜஸ் பெஞ்சில் இருக்கவங்க இதை வந்து ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பெர்பாரி கேஸை ஓவர் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரீஆம்பிள் வந்து ஒரு பார்ட்டு தான், இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1995 எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ப்ரீஆம்பிள்ங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இன்டெக்ரல் எல்ஐசியில் ஐ வருதுங்களா, ஐ வருதா இல்லையா, அதே மாதிரி இன்டெக்ரல் ஐ வருது. அதனால இன்டெக்ரல் பார்ட்டுனா எல்ஐசி கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேஸை வந்து பதிப்பாசி பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பெர்பாரி நாட்டை பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேசஸ் பண்ணால் இயர் வைஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1960, 73, 1995. ஓகேங்களா, அடுத்து இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ எது எங்கேருந்து ஒரு ரீகேப் மாதிரி தான். இது ப்ரீஆம்பிள் எங்கேருந்து வாங்கியிருக்கோம், யூஎஸ்ஏலேருந்து வாங்கியிருக்கோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் டு பிகின் வித் ப்ரீஆம்பிள். ஓகேங்களா, அடுத்து லாங்குவேஜ் ஸ்டைல் என்னங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்து வாங்கியிருக்கோம். வி த பீப்புள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த ஃப்ரேசிங் ஸ்டைல் எங்கே ஆஸ்திரேலியாவில் வாங்கியிருக்கோம். அடுத்து லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். அம்பேத்கர் இன்ஸ்பயர் வாங்கியிருப்பாருங்க அது. அடுத்து ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அது வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கோம். அடுத்து சோஷியலிஸ்ட் ப்ளஸ் செக்குலர் 42nd அமெண்ட்மெண்ட்டு இந்திரா காந்தி பீரியடில் டூரிங் எமர்ஜென்சி அப்போ அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட் ப்ளஸ் செக்குலர் இது ஆல்ரெடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஏன்னா நான் ஜஸ்டிஸபிள் ப்ரீஆம்பிள்ங்கிறது நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா. ஒரு கோர்ட் வந்து லா போட்டு இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இட் கேனாட் கிவ் ரைஸ் டு ரைட்ஸ் ஆர் ஆப்ளிகேஷன்ஸ் டைரக்ட்லி. அதாவது இது வந்து கோர்ட்னால நேரடியாக நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது. நாட் என்ஃபோர்ஸபிள். ஓகேங்களா, இட்ஸ் நாட் ஜஸ்டிஸபிள். அப்படி ரொம்ப முக்கியம். நாட் ஜஸ்டிஸபிள், இது வந்து கோர்ட்னால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நாட் அ சோர்ஸ் ஆஃப் பவர். ப்ரீஆம்பிள்ங்கிறது நெய்தர் a source of power to legislation nor a prohibition of parity. ஒரு சட்டமன்றத்தில் இதுக்குன்னு இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி இதை வச்சு இப்போ ப்ரீஆம்பிளை வச்சு நம்ம எந்த லா வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு தடை பண்ணணும் அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு லாவை தடை பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரீஆம்பிள் அதுவும் கிடையாது. அது வந்து சோர்ஸ் ஆஃப் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சும்மா ஒரு இன்ட்ரோடக்டிவ் தான். இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுனால. அடுத்து ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதான். இதெல்லாம் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த பாதி கேசஸ் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ரீஆம்பிள் வந்து அமெண்ட் பண்ண முடியும், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 3 நாள் ஆட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் டே 26 நவம்பர். எப்போ அதை கொண்டு வந்திருப்பாங்க, 2015 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 66th ஆனிவர்சரியில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக கொடுத்துருப்பாங்க. இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். சாரி, அடுத்து சில கொஷின்ஸ் சும்மா மெயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் கேஸ் எடுத்த ப்ரீஆம்பிள் பார்ட்டுன்னு சொன்ன கேஸ் எடுக்கிறேன். கேஸ் வந்து நவாடி கேஸ். அதை வச்சு
அடுத்து ஹூ டிஸ்கவர் தி பிரியாம்பிள்ஸ் ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஐடென்டி கார்டுன்னு சொன்னது யாரு? அப்புறம் விச் அமெண்ட் ஆட ஸோ எஸ்எஸ்ஐ அந்த ஆட் பண்ணுங்க. எந்த அமெண்ட்? 42 1976. Preamble was based on which resolution? நேரு கொண்டு வந்திருக்காங்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 22nd June 1947. பிரியாம்பிள் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்ன கேஸ் எது? அதுவும் கேஸ் நம்பர் பாதி கேஸ் தான். பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது. விச் கண்ட்ரி இன்ஸ்பயர் லிபர்ட்டி ஈக்குவலிட்டி ஃபெட்டர்னிட்டி? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789. இந்த கான்செப்ட் ஆஃப் பிரியாம்பிள் எங்கே வாங்கியிருக்கோம்? யூஎஸ்ஏ. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் அப்படின்னா ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை.